வெல்கம் டு கிரானிஸ் கிச்சன். இந்த காலத்தில் பெரும்பாலும் நிறைய பேர் பிராய்லர் சிக்கனை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதை விட இயற்கையான முறையில் வளர்கிற நாட்டுக்கோழி உடம்புக்கு சிறந்தது. இந்த வீடியோவில் கிரானிஸ் மசாலா யூஸ் பண்ணி நாட்டுக்கோழி குருமா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ நாட்டுக்கோழி கறி, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் நெய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய சைஸ் லெமன். கிரானிஸ் மசாலா 50 கிராம். 1 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் கிரானிஸ் மசாலா போதுமானது. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன சைஸ் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. தேங்காயும் கசகசாவையும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். கடைசியாக ஒரு துண்டு பட்டை. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நெய்யும் எண்ணெயும் சேர்க்க போகிறோம். நெய்யையும் எண்ணெயையும் சேர்த்துட்டு நல்லா காய விடணும். நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் முதல்ல நம்ம பட்டையை போட போகிறோம். பட்டை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 200 கிராம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு உப்பு எல்லா இடத்துக்கும் நல்லா வர மாதிரி நல்லா திரும்ப கிளறி விட்டுக்கணும். அதுக்கடுத்து 1/4 கிலோ தக்காளி சேர்க்க போகிறோம். 1/4 கிலோ தக்காளி 1 கிலோ சிக்கனுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து 5லேருந்து 6 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாவை நம்ம கீறி விட்டு சேர்த்துக்கணும். உங்களுக்கு காரம் கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து புதினா, கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல 3/4 பாகம் புதினாவையும் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கிரானிஸ் கோழிக்கறி குருமா மசாலாவை சேர்க்க போகிறோம். இந்த மசாலா சேர்க்கறதுனால வேறு எந்த மசாலாவுமே இந்த குருமாவுக்கு சேர்க்க தேவை கிடையாது. இந்த மசாலா சேர்த்தா போதும், குருமா அருமையாக வரும் நமக்கு. இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் குருமா பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ நம்ம 1 கப் கெட்டியான தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே புளிஞ்சு வச்சுருக்க லெமனையும் சேர்த்துடுறோம். இப்போது குருமாவுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அந்த கோழியில் இருக்க தண்ணியிலையே கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி அந்த தண்ணி வத்துற வரையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படியே கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம்.
தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி விசில் போட போகிறோம். இப்போது விசில் வந்துருச்சு. நம்ம 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். இப்போது கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு, வாசனையும் நல்லா வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் கசகசாவையும் சேர்க்கணும். இப்போது அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் கசகசாவையும் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தேங்காய் கொதிக்கிற விட்டுறணும். கடைசியாக பேலன்ஸ் இருக்க கொத்தமல்லியையும் புதினாவையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நமக்கு சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குருமா கீ ரைஸ், ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸோட சிக்கன் 65 சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். கிரானிஸ் மசாலா வச்சு சிக்கன் 65 செய்கிறது எப்படின்னு இன்னொன்று வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கிரானிஸ் மசாலான்ற நேமில் நாங்கள் ஹோம்மேட் மசாலா ரெடி பண்ணுறோம். என்னென்ன மசாலா ரெடியாக இருக்கும் அப்படின்றது டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதுலேயே நாங்கள் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது மசாலா வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.